ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ 2 வருஷமாக நம்ம சேனல்லேருந்து எந்த வீடியோஸும் பெருசாக வரல. பட் இருந்தாலும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறமா வீடியோஸ் ரெகுலராக பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்னால வீடியோஸ் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறமா ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ முன்னாடி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி, அதாவது சப்போர்ட் பண்ண மாதிரி இப்போவும் அதை விட சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன காட்டுறேன் அப்படின்னா, என்னுடைய ஒரு குட்டி விலாக் தான். காலையில் 8 o'clockலேருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் நான் என்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு விலாகாக காட்டியிருக்கேன். ஸோ இதில் மார்னிங் 9 o'clockலேருந்து 4:30 வரைக்கும் நான் தனியாக தான் இருப்பேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறத உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ அதான் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் எப்பவும் போல் காஃபி குடிச்சிட்டு மம்மி கிளம்புனதுக்கப்புறம் ரூம் பார்த்தா கொஞ்சம் மெஸ்ஸாக இருந்துச்சு வீடியோவில் காட்டின மாதிரி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பெட்டை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் மம்மி கிளம்பும்போது திங்ஸ் அவசரத்தில் எடுத்து அப்படி போட்டு போயிட்டாங்க. ஸோ அதை அதோட இடத்துலையே செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா கிச்சன் பார்த்தா மம்மி அவசரத்தில் கீரை வாங்கி வச்சுட்டு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. உனக்கு கீரை வைக்க முடிஞ்சால் அதை சமைச்சு வச்சிரு, எனக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு கீரை வைக்கிற மூடில் இல்லை. ஸோ எனக்கு பாகற்காய் ரொம்ப பிடிக்கும், பிட்டர்கார்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தமிழில் சொல்கிறத விட இங்கிலீஷில் சொல்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பிட்டர்கார்டுங்கிறது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த பாகற்காய்ங்கிறது ஒழுங்காக வாயில் வராது. ஸோ அதனால் நான் அவங்கள்ட்ட இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறேன் அதை மட்டும். அண்ட் அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் கட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்டைல்லே நான் பிட்டர்கார்டு வச்சேன். ஆக்சுவலி அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மம்மி சாம்பாரும் ரைஸும் வச்சுட்டு போயிட்டாங்க. சைட் டிஷ் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் இல்லைங்கிறனால என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு லன்ச் பேக் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை, சைட் டிஷ் வைக்கிறதுக்கும் டைம் இல்லை, அதனால் நீ எனக்கு வச்சு கொடுத்துரு, சைட் டிஷ் வச்சு லன்ச் பேக் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ நான் என்னோடய ஸ்டைல்லே வச்சுட்டேன். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இந்த பிட்டர்கார்டு செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லை. அதாவது இதை நான் பண்ணி ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பிட்டர்கார்டு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ அது நல்லா கொஞ்சமாக ஓரளவு குக் பண்ணி வந்த டைமில் நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த டொமேட்டோஸ், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணி நல்லாவே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அந்த பிட்டர்கார்டு கூட. அண்ட் ரெண்டுமே கொஞ்சமாக குக் பண்ணி வர ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அண்ட் அதுக்கப்புறம் தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணி அப்புறம் நல்லாவே கிண்டி விட்டுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், வாட்டர் ஆட் பண்ணி பண்ணுறது. ஸோ அதை பண்ணிவிட்டு டேஸ்ட் டெஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு, மம்மி பண்ண மாதிரியே வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக அதை ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி பிட்டர்கார்டோட ஃபைனல் அவுட்புட் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன், அந்த வீடியோவை காணுங்க. ஸோ அன்றைக்கி நான் இப்படி தான் பேக் பண்ணேன். மம்மி வச்ச சாம்பார், கொஞ்சமாக கர்டு ஊற்றி வச்சுக்கிட்டேன், அப்புறம் ரைஸ், அப்புறம் நான் வச்ச பிட்டர்கார்டு வச்சு எங்கள் மம்மிக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா எனக்கும் பசிச்சிது, நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிடும்போதே நல்லா எனக்கு தூக்கம் வந்துச்சுங்க. தூங்கி எழுந்து பார்த்தா டைம் ஒரு அரௌண்ட் 3:30 இருக்குங்க. கிச்சன் கொஞ்சம் கொடூரமான நிலமையில இருந்துச்சு. அண்ட் வெசல்ஸும் பார்த்திங்கன்னா சிங்கில் குமிஞ்சு இருந்துச்சு. சரி மம்மி வரதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு எப்போவுமே நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க ஒர்க் முடிஞ்சு வரும்போது டயர்டாக ஃபீல் பண்ணி வருவாங்க, அப்போ மூட் அவுட் ஆகிடக்கூடாது இதெல்லாம் பார்த்துன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கடகடன் முடிக்கணும் அப்படின்ட்டு வெசல் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த டைம் தான் எங்கள் மம்மி கால் பண்ணி என்னை பிக்கப் பண்ணவா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் அள்ளி மூஞ்சில் அப்பிட்டு மம்மியை கூப்பிட போகலான்னு வெளியே கிளம்பியாச்சுங்க. சன்ஸ்க்ரீன்லாம் மட்டும் போயிடாதீங்க, வெயில் சரியான வெயிலாக இருக்குது. A few moments later. இதாங்க எங்கள் மம்மியோட ஸ்கூல். நானும் வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு 4:20 இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைம். ஸோ வெயிட் பண்ணால் மம்மியை காணோம். சரி எங்கடா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். மம்மியும் பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே நானும் ஒரு குளியலை போட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேங்க.
ஆனதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண உடனே என் மூஞ்சியை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக என் மூஞ்சியை வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் கிச்சன் வந்து எங்கள் மம்மி மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு மம்மி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப் பண்ணிவிட்டு மம்மி அந்த கிச்சன் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எனக்கு வந்து மிளகா பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பண்ணணும், அன்றைக்கி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்த ஒரே காரணத்துக்காக நான் வந்து அன்றைக்கி மிளகா பஜ்ஜி பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ இது வந்து எனக்காகன்னு மட்டுமே சொல்ல முடியாது. வந்து அதாவது என் சிஸ்டர் ஜெனி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அவளுக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே வந்து நான் அவளுக்கும் சேர்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்து இப்படி வந்து கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அத்தாங்கிட்ட கேட்டு இந்த பஜ்ஜி மிளகா வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர சொன்னேன். அத்தானும் வந்து அன்றைக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அன்றைக்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பஜ்ஜி போடும்போது பெரிய மிளகாவாக இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து எனக்கு எப்படி வந்து போட வசதியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணிப்பேன். ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் தாங்க. அந்த பஜ்ஜி மிளகா மிக்ஸில் வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸில் வந்து நம்ம அந்த மிளகா வந்து முக்கி எடுத்து அப்படி வந்து நம்ம அந்த எண்ணெய் சூடானது அதில் போட்டு பொரித்து எடுக்கணும். ஸோ அது சிம்பிள் தான். அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து நானும் கூட உப்பு ஆட் பண்ணணுமோ அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. அதுலேயே வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டேஸ்ட் எல்லாமே. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நான் அப்படியே ஜெனிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெனிக்கும் அந்த பஜ்ஜி மிளகா வந்து கொடுத்துட்டு அப்புறமா எங்கள் பூவிழி குட்டி வந்து 3 குட்டி போட்டிருந்தா. ஸோ அந்த குட்டி கூட விளையாடிட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து என்னோடய ஈவினிங் இப்படி தாங்க முடிஞ்சுது. ஸோ 7:30 வரைக்கும் இப்படி தான் முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.